ஹாய் சவுத் ஆப்பிரிக்கா ஆர்வம் விடாமுயற்சி சக்தி கொண்டு விளையாடுகின்ற ஒரு நாடு. இருந்தாலும் அவர்களுடைய கைகளில் உலகக்கோப்பை என்பது செல்லவே இல்லை. இது பல தசாப்தங்களாக நடைபெறுகின்ற ஒரு சோக கதை. அந்த சோக கதையை எவ்வாறு வரலாறாக மாற்றினார்கள் என்பதே இன்றைய வீடியோ. நான் சதீஷ், பிஇ டீச்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேதனைகளை தாண்டி வந்திருக்கிறது இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம். நிறவெறி காரணமாக சர்வதேச கிரிக்கெட்டுக்கு தடை செய்யப்படுகிறது. மீண்டும் 1992ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டுக்கு கால் தடம் பதிக்கிறது. திரும்பி வந்த சவுத் ஆப்பிரிக்காவிற்கு இந்த சோகக்கதை இன்னும் முடிந்து விடவில்லை. ஒரு செமிஃபைனலில் மழை குறுக்கிடும் வரை அனைத்து சர்வதேச ரசிகர்களும் கூட இந்த கப் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த காலம் உண்டு. இருந்தும் மழையின் குறுக்கீடு காரணமாக கைக்கு அருகாமையில் இருந்த கோப்பை வெகு தூரம் சென்று பின்னர் இல்லாமலே போனது. பின்னர் 1999 ஒரு ரன் அவுட் சோக கதையானது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு செமிஃபைனல் அவர்கள் அதிர்ஷ்டமற்றவர்கள் என்ற பெயரை வாங்கி கொடுக்கு. அதன் பின்னர் வந்த 2003, 2007, 2015ஆம் ஆண்டுகள் கூட வலுவான அணியையும் சிறந்த வீரர்களையும் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு உலக கோப்பை என்பதை கண்ணிலும் காட்டவில்லை. அவர்கள் எவ்வளவு வலுவான அணியாகவும் எவ்வளவு சிறந்த வீரர்களையும் கொண்டு போட்டிக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகின்ற போதும் அழுத்தம் அவர்களை உடைத்து எரிந்து கொண்டே இருந்தது. அமெரிக்கா யார் இல்லை? சிறந்த வீரர்கள் ஏவி டி வில்லியர்ஸ், அசிம் அம்லா, ஜாக் கலீஸ் போன்று சிறந்த வீரர்களை கொண்டு ஒவ்வொரு போட்டியிலும் ஜொலிக்கின்ற வீரர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு உலக கோப்பை என்பது எட்டாக்கணியாகவே இருந்தது. ஆனால் 2025ஆம் ஆண்டு இவை அனைத்தையும் உடைத்தெறிந்தது. அமைதியான தலைமைத்துவத்தின் கீழ் சமநிலையான அணியை கொண்டு சக்தி வாய்ந்த இளம் வீரர்களோடு ஐசிசியினுடைய டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் கோப்பையை, உலக கோப்பையை தங்கள் கைகளில் ஏந்தி இருக்கிறார். இது வெறுமனே சாதாரண அணி ஒன்றையும் வென்றது அல்ல. பலம் பொருந்திய ஆஸ்திரேலியாவை வென்று அவர்களுடைய முதலாவது ஐசிசி கோப்பையை தனது கைகளில் ஏந்தி இருக்கிறார்கள். இது வெறும் கோப்பை மட்டுமில்லை, நீண்ட காலமாக போராடிய ஒரு நாட்டினுடைய வரலாறு. தசாப்தங்களாக பெற்றுக்கொண்ட தோல்விக்கான நீதி, காத்திருந்த வீரர்களுக்கான, ரசிகர்களுக்கான நல்ல தீனி, நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை பாடம். தொடர்ச்சியான முயற்சியினூடாக வெற்றி அடைய முடியும் என்பதை சவுத் ஆப்பிரிக்கர்கள் எங்களுக்கு உறக்க சொல்லி இருக்கிறார்கள். இப்போ நீங்க சொல்லுங்க, ஐசிசியினுடைய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் உங்களுக்கு பிடிச்ச சம்பவம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக கிரிக்கெட் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.